இது வந்து கொரியால நடந்துட்டுருக்க ஒரு போர்ன்னு சொல்லலாம். ஏன்னா சோல்ஜருக்கும் ஒரு கமாண்டரோட சோல்ஜருக்கும் இன்னொரு கமாண்டரோட சோல்ஜருக்கும் நடக்கிற சண்டை. ஒரு கமாண்டரோட சோல்ஜர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சோல்ஜர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அரசியல் நடவடிக்கை எல்லாத்துலேயுமே வந்து அவங்க கலந்துக்கணும். அரசியல் செயற்பாடுகள் எல்லாம் அவங்க பண்ணணும். அது அவங்க பங்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு கமாண்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியல் செயல்பாட்டுலலாம் கலந்துக்கக்கூடாது. அரசியல்வாதிங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், என்ன வேணாலும் நம்ம கமெண்ட் சொல்லிட்டு போட்டோம். அதெல்லாம் நம்ம எதுவுமே கண்டுக்கக்கூடாது. அவங்க விஷயத்துக்குள்ளேயும் நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அவன் அரசியல்வாதி கெட்ட கவர்மெண்ட் கிட்ட வந்து வேலை செஞ்சிட்ருக்கான். இன்னொரு எதிரி கெட்டவன். அவன் வந்து சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பொலிட்டிக்கல் லீடர் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கேட்கணும்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, பொலிட்டிக்கல் ஹீரோ இவங்களாம் நாட்டை அழிக்கிறதுக்காக தான் வந்திருக்கானுங்க. அவனுங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம கேட்கக்கூடாது. நம்மளாக தான் முடிவு எடுத்து செய்யணும். நம்மளோட முடிவு இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு. இப்படி இவங்க 2 பேருமே சொல்ல இவங்க 2 பேத்துக்கு எதிரிலே வந்து போர் வருது. இவங்க 2 பேத்துக்கு நடுவுலேயே பார்த்திங்கன்னா நாட்டுக்குள்ளே சோல்ஜர்ஸோட சிவில் வார்னு சொல்லலாம். இது கொரியா சியோலில் வந்து நடக்கிறனால 2 சோல்ஜருக்கு இடையிலேயே வந்து போர் வருது. நீ ஜெயிப்பியா நான் ஜெயிப்பியான்னு பார்க்கலாம் அந்த மாதிரி. அதனால் நம்ம 2 பேத்துக்கு நடுவில் போர் வர்றதுனால அவங்க சண்டை போட்டு எப்படியாவது தீர்க்கலான்னு வந்து பார்க்குறாங்க. எப்படி தான் இன்டைரக்ட் வழியில் வந்து ஸ்ட்ரைட்டாக அவனை பிடிக்கலான்னு வந்து பார்த்தாலும் அவன் ஸ்கெட்சு போட்டு அவனுக்கு கீழே வேலை செய்கிற சோல்ஜர்ஸே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அனுப்புகிறான். அதனால் வந்து சோல்ஜர்ஸ் தான் வந்து சாகிற நிலைமைக்கு வந்து நிறையா காசஸ் வந்து ஆகுது. அதனால் இந்த 12-12ங்கிறது பார்த்திங்கன்னா அந்த 12 மணி நேரத்துக்குள்ளே வந்து எப்படியாவது அந்த பொலிட்டிக்கல் ஆக்ஷன்ஸ்க்கு எதிராக கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கணும் பிடிக்கணும். அதுதான் 12-12 டே.